புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர் சங்க நிர்வாகிகளின் செயற்குழு கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் நடிகர் கார்த்தி பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் பணி வந்து நான் சொன்ன மாதிரி டேட்டாபேஸ் தான். அதுவுமே ஐசிவி கணேசர் வந்து அவங்களோட விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியர்ஸா தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் சின்ன சின்ன ஊர் வரைக்கும் வந்து வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு ஒவ்வொரு மெம்பரும் யாரு, அவங்க முகம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், உண்மையாவே ஆர்டிஸ்டா, என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க குடும்ப நிலை என்ன, அவங்களுடைய மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட் என்ன, பொருளாதார நிலை என்ன, இதை தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும். ஸோ அதுக்கான ஒர்க் தான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ஒர்க் முடிஞ்சு வரும்போது எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், எவ்வளவு பேருக்கு என்னென்ன தேவைகள்னு. அதன் அடிப்படையில் வந்து பென்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்றது எப்படி, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்க போகுதுங்கிறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு நான் அகரம் சார்ந்த வாலண்டியர்ஸ் ஹெல்ப் நிறைய எடுத்துக்க போறேன். ஏன்னா அது ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் பாடிங்கிறதுனால அவங்க ஹெல்ப் எடுத்து நாங்கள் செய்ய போறோம். மறுபடியும் இந்த ஒரு மீட்டிங்கே அப்படி வந்து உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றதுக்காக மட்டுமே தான். ஸோ அதிகமாக பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை, நன்றிகள். அதே மாதிரி வந்து எல்லா கிராஃப்ட்ஸ்ல இருந்து வந்து எங்களை கௌரவப்படுத்தி மரியாதை பண்ணி நாங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்போடு தான் இனிமேல் நாங்கள் செய்ய போறோம். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பமா இருக்கிறதுனால உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமா எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் வந்திருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆயிட்டே இருக்கு. பிரகாஷ்ராஜ் சாருக்கு முக்கியமா நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு பிரகாஷ்ராஜ் சார். நீ எதுனாலும் வந்து நீங்க என்னமோ வந்து 2 பேர் 3 பேர் செய்ய போறீங்கன்னு பயப்படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். இது கோயில் கட்டுற மாதிரி தான். ஸோ எல்லாரோட பங்களிப்பும் வேணும், எல்லாருமே கூட இருக்க போறோம்னு சொல்லி தைரியம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், இப்போ சச்சோம் ஆகட்டும், வடிவேலு சார், சத்யராஜ் சார் வந்து எல்லாருமே உறுதுணையா கூட இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுவா வந்து இப்போ சச்சுமா லைஃப் மெம்பர் ஆயிருக்கோங்க நியூஸ் நாங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ விவேக் சாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வீட்டில் இருக்கிறதுனால என் கூட இருக்க முடியல, பட் அவரும் பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஒற்றுமை, ஒரு ஆக்டிவா சங்கம் இனிமே ஃபாஸ்டா இயங்கும்னு நான் நிச்சயமா உறுதி அளிச்சுக்க முடியும். தேங்க்யூ.